அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உடைய சமூகத்திலே கூடி வரும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபை எங்களை தாங்கி வருகிறதுக்காமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்களும் எனக்கு சீஷர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னீர். உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டவரே மிகுந்த கனிகளை கொடுக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள்ல நம்ம பார்க்க போறது நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை பார்க்க போறோம். இஸ்ரவேல் மக்களை அது வரைக்கும் மோசே வழி நடத்தி வந்தாரு. அதுக்கப்புறம் யோசுவா வழி நடத்தி வந்தாரு. இவங்க 2 பேரும் மரணம் அடைஞ்ச பிறகு மோசே மரிக்கும் போது யோசுவா கையில ஒப்பு கொடுத்துட்டு போனாரு. அவர் லீடர் ஆயிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலைவர்கள் கிடையாது. ஆண்டவர் அவங்க முழுவதும் ஆண்டவரை சார்ந்து இருக்கும்படியா கர்த்தர் நடத்தினாங்க. இவங்க எப்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ அப்பெல்லாம் நியாயாதிபதிகளா ஆண்டவர் எழுப்பி கொடுத்தார். நியாயாதிபதிகள்னா ஜட்ஜஸ். அவங்க இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாங்க. இந்த புஸ்தகத்துல மொத்தம் 14 நியாயாதிபதிகளை குறித்து நம்ம வாசிக்கலாம். இதுல இஸ்ரவேல் கோத்திரத்துல ரூபன், காத்து, சிமியோன், ஆசேர் இந்த 4 கோத்திரத்துல மட்டும் நியாயாதிபதிகள் இல்ல. மற்ற எல்லா கோத்திரத்திலையும் நியாயாதிபதிகளா ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாரு. இவங்களோட காலம் 299 வருஷங்கள் இருக்கலாம், அல்லது 340 வருஷங்கள் அப்படின்னு. ஒரு சில இதுல 299ன்றாங்க, ஒரு சில இதுல 340 வருஷங்கள் நியாயாதிபதிகளோட காலமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல முதல் அதிகாரத்தை வாசிக்க போறோம். யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவர் கிடையாது. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க நடத்தும்படியா. அவங்கள யோசுவா மரித்த பிறகு அவங்க கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. கானானியரை எதிர்க்கிறதுக்கு யார் முதல்ல எழுந்து புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆண்டவர் அவங்க கூட பேசுறாரு. நம்மளும் கூட ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது நம்மளையும் போதித்து நடத்துவார். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அநேக சூழ்நிலைகள்ல தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரங்கள்ல கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா ஆண்டவர் நமக்கு ஆலோசனை தந்து வழி நடத்துவார். இப்ப கர்த்தர் சொல்றார், யூதா கோத்திரம் புறப்படணும். இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கர்த்தரே யுத்தத்தை செய்து நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, நான் கானானியரோடு யுத்தம் பண்ண நீ என் சுதந்திர பங்கு வீதத்தில் என்னோடு கூட எழுந்து வா. உன் சுதந்திர பங்கு வீதத்தில் நானும் உன்னோடு கூட வருவேன் என்றான். அப்படியே சிமியோன் அவனோடு கூட போனான். யூதாவைத்தான் ஆண்டவர் எழுந்து புறப்பட்டு சொல்றாரு. ஆனா யூதா சிமியோனை தனக்கு உதவிக்கு கூப்பிடுறாரு. நான் யுத்தம் கானானியரோட யுத்தம் பண்றதுக்கு நீ என் கூட வா. உன்னோட சுதந்திர வீதத்தை, உன்னோட பங்கை நீ பெற்றுக்கொள்ளும் போது நான் உனக்கு துணையா வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த யூதாவும் சிமியோனுக்கும் லேயால் தான் தாய். லேயா, யாக்கோபுக்கு லேயாலும் ராகேலும் மனைவி. வேலைக்காரிகள் மூலமா பிறந்தாங்க. மொத்தம் 12 பேரு. அதுல
யூதாவும் சிமியோனும் சகோதரர்கள். ஆதியாகமம் 29வது அதிகாரம் 33, 35 வசனங்கள்ல நம்ம வாசிக்கலாம். லேயாளோட பிள்ளைகள். அப்ப யூதா தன்னுடைய அண்ணனான சிமியோனை கூப்பிடுறான். சிமியோன் லேயாளுக்கு பிறந்த 2வது பையன். யூதா 4வது பையன். தன்னுடைய அண்ணனை கூப்பிடுறான் தனக்கு உதவி செய்யும்படியா. உடனே சிமியோனும் அவனோடு கூட போறான். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் கட்டாயம் ஜெயத்தை கொடுப்பாரு. ஆண்டவர் சொன்னபடி இவங்க செய்தாங்க. கர்த்தர் அவங்க கையில ஒப்பு கொடுத்தார். அவர்கள் பேசேக்கிலே 10,000 பேரை வெட்டினார்கள். பேசேக்குன்ற இடத்துல 10,000 பேர் அழிந்து போனார்கள், கானானியரும் பெர்சியரும். பேசேக்கில் அதோனி சேக்கை கண்டு அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம யோசுவா புஸ்தகத்துல 10வது அதிகாரத்துல 1வது வசனத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த அதோனி சேக்கு எருசலேமின் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவனோடு யுத்தம் பண்ணி கானானியரையும் பெர்சியரையும் வெட்டினார்கள். அதோனி பேசேக்கு ஓடி போகையில் அவனை பின்தொடர்ந்து பிடித்து அவன் கை கால்களின் பெருவிரல்களை தரித்து போட்டார்கள். இந்த யூதா கோத்திரமும் சிமியோனும் போய் இந்த எருசலேமின் ராஜாவாகிய அதோனி பேசேக்கை துரத்திட்டு போறாங்க. அவன் கை காலு பெருவிரலை வெட்டி போட்டாங்க. அப்பொழுது அதோனி சேக்கு 70 ராஜாக்கள் கை கால்களின் பெருவிரல்களை தரிக்கப்பட்டவர்களாய் என் மேஜையின் கீழ் விழுந்ததை பொறுக்கி தின்றார்கள். நான் எப்படி செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் சரி கட்டினார் என்றான். இந்த எருசலேமின் ராஜா சொல்றான், நான் 70 ராஜாவோட கை கால பெருவிரலை தரிச்சு போட்டேன். நான் என்ன செய்தேனோ அதுபடியே எனக்கு தேவன் செய்திருக்கிறார், சரிக்கு சரி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை நினைத்து பார்க்கிறான். நான் என்ன செய்தேனோ அப்படியே தேவன் எனக்கும் செய்து சரி கட்டினார். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அங்கே அவன் செத்து போனான். அவன் செய்தது அவனுக்கே திரும்ப நடந்ததை நம்ம இங்க பாக்குறோம். அவனை எருசலேமுக்கு கொண்டு போனா அவன் செத்து போயிட்டான், எருசலேமின் ராஜா. யூதா புத்திரர் எருசலேமின் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து அதில் உள்ளவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்கினிக்கு இரையாக்கி விட்டார்கள். எருசலேம் பட்டணத்தை அதை வெற்றி பெற்று அந்த பட்டணத்தை அக்கினியில அழித்து போட்டாங்க. பின்பு யூதாவின் புத்திரர் மலை தேசத்திலேயும் தெற்கேயும் பள்ளத்தாக்கிலேயும் குடியிருக்கிற கானானியரோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு போனார்கள். இந்த கானானியர் இருக்கிற பகுதியான 3 பகுதி இங்க சொல்லப்பட்டிருக்கு. மலை தேசம், தெற்கு பகுதி, பள்ளத்தாக்கு. இந்த 3 பகுதியில இருக்கிற கானானியரை இவங்க யுத்தம் செய்யறதுக்கு புறப்பட்டு போனாங்க. அப்பொழுது யூதா கோத்திரத்தார் எபிரோனில் குடியிருக்கிற கானானியருக்கு விரோதமாய் போய் சேசாய், அகிமான், தல்மாய் என்பவர்களை வெட்டி போட்டார்கள். முற்காலத்தில் அந்த எபிரோனுக்கு கீரியா தர்பா என்று பெயர். இந்த 3 இவங்க ஏனாக்கின் புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அவங்கள வெட்டி போட்டு அந்த எபிரோன்ற இடத்த இவங்க ஜெயிச்சாங்க. அதுக்கு பழைய பேரு கீரியா அர்பா. இதெல்லாம்
யோசுவா காலத்திலே நடந்தது. 10வது அதிகாரம், யோசுவா 10வது அதிகாரம் நம்ம இத வாசிக்கலாம். அங்கே இருந்து தெபீரின் குடிகளுக்கு விரோதமாக போனார்கள். இப்ப அடுத்த பட்டணத்துக்கு போறாங்க. எபிரோனுக்கு ஜெயிச்சுட்டு அடுத்ததா தெபீருக்கு போறாங்க. முற்காலத்தில் தெபீருக்கு கீரியாத் செப்பேர் என்பது பெயர். அப்பொழுது காலேப் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாலை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்றான். இப்ப காலேப்பு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கிறாரு. யாரு கீரியாத் செப்பேரை ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கிறேன். அப்பொழுது காலேப்பின் தம்பியாகிய கேனாசின் குமாரன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஒத்தினியேல் அந்த பட்டணத்தை ஜெயிச்சான். ஆகியால் தன் குமாரத்தியாகிய அக்சாலை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இந்த ஒத்தினியேல் தான் நியாயாதிபதியாக கர்த்தரால் எழுப்பப்பட்டார். இந்த நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 9வது வசனத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அவர் 40 வருஷம் இஸ்ரவேல் மக்களை நியாயம் விசாரித்தார். இப்ப இந்த ஒத்தினியேல் அதை பிடிச்சு அக்சாலை திருமணம் பண்றான். அவள் புறப்படுகையில் அக்சால் புறப்படும் போது என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் தன்னோட ஹஸ்பண்ட உத்தரவு வாங்குறா. அப்பாட்ட நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வாங்குறா. கழுதையின் மேலிருந்து இறங்கினாள். அடுத்து கழுதையில இருந்து இறங்குறான். காலேப் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான். அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். என்ன வேணும் கேட்ட உடனே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும். வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும். ஏற்கனவே ஒரு இடம் கொடுத்திருக்காரு, அது வறட்சியான இடம். இப்ப எனக்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தரணும் அப்படின்னு கேக்குறேன். அப்பொழுது காலேப் மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். இது நம்ம ஏற்கனவே யோசுவாவின் புஸ்தகத்துல 15வது அதிகாரத்துல 13ல இருந்து 19 வரைக்கும் வாசித்தோம். அதுல ஒரு 4 காரியத்தை நம்ம கற்றுக்கொண்டோம். இந்த அக்சால் ஃபர்ஸ்ட் தன்னை தாழ்த்துறா. என்னெல்லாம் பாக்குறோம்னா அவகிட்ட தாழ்மை இருந்துச்சு. கழுதையை விட்டு இறங்குறா, தன்னை தாழ்த்துறா. ஒரு டிசிப்ளின் இருந்துச்சு. ஹஸ்பண்ட முதல்ல கேட்டுட்டு அவங்க அப்பாட்ட அதுக்கப்புறம் பேசுறா. அடுத்து அவங்க அப்பாட்ட கேட்டா கிடைக்கும் அப்படின்ற விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கேட்கிறா. நம்மளும் கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்மளை முதலாவது தாழ்த்தணும், விசுவாசத்தோடு கேட்கணும். ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்பாரு அப்படின்ற விசுவாசத்தோடு கேட்கணும். அடுத்து ஏற்கனவே அவர் வறட்சியான நிலத்தை கொடுத்தப்ப அவ எந்த முறுமுறுக்கலை, இப்படி கொடுத்துட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்லாம் முறுமுறுக்கலை. வறட்சியான நிலத்தை கொடுத்ததுக்காக நன்றியோடு ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் செழிப்பான இடத்தை கேட்கிறா. அதே மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற எல்லாவற்றிலும் நமக்கு நன்றி உள்ளவர்களா இருக்கணும். நம்மளோட தேவை என்னவோ அதை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். நம்ம முறுமுறுக்க கூடாது, ஆண்டவரை விசுவாசிக்கணும். அடுத்து அவ ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை கொடுத்தீங்க, நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தரணும் அப்படின்னு ரொம்ப எளிமையா தன்னோட பிரச்சனையா அப்பாட்ட சொல்றான். அது மாதிரி நம்ம ஆண்டவரிடத்துல பேசும்போது நம்ம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை தெளிவா சொல்லும் போது ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாரு. அப்ப அக்சால்ட்ட இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, நன்றி உள்ளவங்களா இருக்கணும்,
விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்துல கேட்டா பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசம் இருக்கணும். நம்மளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஜெபம் கேட்கப்படும். எளிமையா ஜெபம் பண்ணாலே அந்த ஜெபம் கேட்கப்படும் அப்படின்றத கற்றுக்கொண்டோம். அப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம்னா, இஸ்ரவேல் மக்கள் இப்ப யோசுவா மரித்த பிறகு ஆண்டவர் நோக்கி பார்த்து யாரு யுத்தத்துக்கு முன்னின்று நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது கர்த்தர் பேசுறாரு, யூதா தான் முன்னாடி நடக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே யூதா சிமியோனை தன்னோடு கூட யுத்தத்துக்கு வரும்படியா கூப்பிடுறாரு. அந்த சிமியோனும் சரின்னு வர்றாங்க. இவங்க போய் யுத்தம் பண்ணும்போது கர்த்தர் அவங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தாரு. எருசலேமின் ராஜாவை பிடிச்சு அவன் கை கால் பெருவிரலை தரித்து போட்டாங்க. அவன் ஏற்கனவே 70 ராஜாக்கு அந்த மாதிரி செய்திருந்தான். அதையே இப்ப தனக்கும் நேரிட்டது அப்படின்றத தேவன் என்ன நான் செய்ததுக்கு சரிக்கு சரி கட்டினார் அப்படின்னு சொன்னான். எருசலேமுக்கு கொண்டு போகப்பட்டப்ப அவன் அங்க மரித்து போனான். அடுத்து இஸ்ரவேல் மக்கள் எபிரோனை ஜெயிச்சாங்க. அடுத்து கீரியாத் செப்பேரை யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட மகளை திருமணம் செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காலேப் சொன்னாரு. அது மாதிரி ஒத்தினியேல் ஜெயிச்சு அக்சாலை திருமணம் பண்ணாரு. அப்ப அந்த அக்சால் அவங்க அப்பா கிட்ட கேக்குறா, அவங்க ஹஸ்பண்ட முதல்ல உத்தரவு வாங்கிட்டு கழுதையை விட்டு இறங்கி அவங்க அப்பாட்ட வரும்போது அவங்க அப்பா என்ன வேணும்னு கேட்ட உடனே, எனக்கு வறட்சியான நிலத்தையும் தந்தீங்க, இப்ப நீர்ப்பாய்ச்சலான நிலத்தை தரணும் அப்படின்னு கேக்குறாரு. கேட்ட உடனே அதே மாதிரி அவங்க அப்பா கொடுத்தாரு. அது போல நம்மளும் ஆண்டவரை விசுவாசிக்கணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா ஜெபத்துல நம்மளை தாழ்த்தி எளிமையா ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பாருன்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட மாதிரி ஆண்டவரே உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு நாங்க செயல்படும் போது எல்லா காரியத்திலும் ஜெயம் பெறுவோம் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே, அந்த அப்படியாய் நாங்க எல்லா சூழ்நிலையிலும் உம்மை நோக்கி பார்த்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. அக்சாலை போல நீங்க கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கணும். எப்பயும் முறுமுறுக்க கூடாது. உம்முடைய சமூகத்துக்கு வரும்போது எங்களை தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தாரும். ஆண்டவரே, கேட்கிறதை பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எல்லா சோர்வுகளையும் எடுத்து போடுங்க. விசுவாசத்துல பலப்பட கிருபை தாரும். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஆண்டவரே, நாங்களும் உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமே. காட் பிளஸ் யூ.